சோனி சேனல் பார்த்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக் போன வருஷம் இந்தியன் லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் அவங்க இந்தியன் லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷிப்புடன் சீசன் 3 வரைக்கும் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. மே 6 மண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சோனி நருட்டோ டெலிகாஸ்ட் ஆகல. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம், டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாளும் டெலிகாஸ்ட் ஆகல. நேத்து கூட டெலிகாஸ்ட் ஆகல. என்னோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா டாடா பிளே யூஸ் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா சோனியோட ஸ்கெடியூல் அவர் செக் பண்ணிருக்காரு. மார்ச் 6 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10 மணி ஸ்கெடியூல்ல நருட்டோ ஷிப்புடன் காட்டிட்டு தான் இருந்திருக்கு. பட் மே 7 இருந்து பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் சோனி ஸ்கெடியூலே இல்ல, தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னாரு. 7 மட்டும் இல்ல, நேத்து வரைக்குமே சோனி ஸ்கெடியூல்ல 10 மணி டைமிங்லும் சரி மற்ற டைமிங்லும் சரி நருட்டோ ஷிப்புடன் ஷோவே காட்டல அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொன்னாரு. சோ இது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். வீடியோக்குள்ள போறது முன்னாடி நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சடனா நருட்டோ ஷிப்புடன் டெலிகாஸ்ட் ஸ்டாப் ஆனதுக்கு மெயின் ரீசனா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோனியை சின்சான் மற்றும் பிளாக் க்ளோவர் அப்படிங்கிற 2 புது ஷோவை கொண்டு வர போறாங்க. இந்த ஷோவோட வியூவர்ஷிப் ஏத்துறதுக்காக நருட்டோவை அவங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சின்சான் பத்தி எல்லாருக்கும் தெரியும், ஹங்கமா சேனல்ல பாத்திருப்பீங்க. அண்ட் இந்த ஷோ பிளாக் க்ளோவர் பாத்தீங்கன்னா இது ஒரு பாப்புலரான அனிமே தான். இது பாத்தீங்கன்னா ஏர்டெலோட அனிமே பூத் அப்படிங்கிற சேனல்ல இந்தியன் லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அதுல இந்த ஷோ முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சோனியை இதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. இந்த அனிமேவை இவங்க டெலிகாஸ்ட் பண்ணா கண்டிப்பா இது ஹிட் ஆகும். அந்த மாதிரி ஒரு அனிமே தான். பட் சோனியை பாத்தீங்கன்னா ஒரு கிட்ஸ் சேனல். இதுல பிளாக் க்ளோவர் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னா இந்த அனிமேல வெனசா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரோட ட்ரெஸ்ஸிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாமரா தான் இருக்கும். ஸோ இதை சோனியை எப்படி சென்சார் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் சம்பந்தப்பட்டது. ஆமாங்க, ஹிந்தி டப்பிங்ல பாத்தீங்கன்னா இது வரைக்குமே சீசன் 3 வரைக்கும் தான் டப் பண்ணி முடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நருட்டோ ஷிப்புடன் ஹிந்தியோட வாய்ஸ் டைரக்டர் பாத்தீங்கன்னா இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அதனால புதுசா வந்திருக்கிற வாய்ஸ் டைரக்டர் இனிமே வரப்போற கேரக்டருக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட சூஸ் பண்ணுவாங்களாம். சோ அதனால அவங்களுக்கு பிரேக் தேவைப்படுது. அதனால நருட்டோ ஷிப்புடன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஹிந்தி டப்பிங் மட்டும் தான் இப்படி சொல்லியிருக்காங்க. தமிழ்ல எவ்வளவு சீசன் அவங்க டப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா தெரியல. இதை பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் ஹிந்தி டப்பிங் டீமோட வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சீசன் 3 வரைக்கும் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சீசன் 4 ஆல்ரெடி டப்பிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ கூடிய சீக்கிரமே சீசன் 4 டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. இது கூடவே நான் இன்னொரு ரூமர் கூட பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனோட டிஆர்பி பாத்தீங்கன்னா டே பை டே குறைஞ்சிட்டே வரதாகவும் அதனாலதான் அவங்க நருட்டோக்கு பிரேக் விட்டுட்டு புது ஷோ மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் பார்த்தேன். இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு சொல்ல முடியல. மேபி இது உண்மையா இருந்தா இதுக்கு 2 விஷயம் தான் ரீசன்ஸா இருக்க முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடனோட டெலிகாஸ்ட் டைம் இப்ப பாத்தீங்கன்னா சம்மர் லீவ் போயிட்டு இருக்கு. அவங்க கொஞ்சம் ஏர்லியா இதை டெலிகாஸ்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு இவங்க நைட் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. இப்ப வேற ஐபிஎல் சீசன். சோ எல்லாரும் ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் சீரியல் பார்ப்பாங்க. சோ இந்த 10 மணி அப்படிங்கிற டைம் ஃபேக்டர் ஒரு ரீசனா இருக்கலாம் இதோட டிஆர்பி கம்மியாகிறதுக்கு. இன்னொரு ரீசன் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பைரசி. ஆமாங்க, நம்ம சோனியில எத்தனை பேர் பாக்குறோம் நீங்களும் நினைச்சு பாருங்க. ஒன்னு டெலிகிராம்லயோ இல்ல அதர் வெப்சைட்லயோ டவுன்லோட் பண்ணி பாத்துறோம். அதனாலயும் இதோட டிஆர்பி பயங்கரமா அடி வாங்கும். அது கூட ரீசனா இருக்கலாம். பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த டிஆர்பி டவுன் அப்படிங்கிற மேட்டர் கண்டிப்பா உண்மையா இருக்காது. ஏன் சொல்றேன்னா சோனியை அப்படிங்கிற சேனல் இருக்குங்கிறதே நருட்டோ கிளாசிக் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு நருட்டோ கிளாசிக் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுத்திருக்கு. அதனாலதான் இவங்க நருட்டோ ஷிப்புடன் கூட இப்ப டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சோனிக்கு நருட்டோ ஒரு சக்சஸான ஷோ தான். சோ அதை அவங்க டிஆர்பிக்காக ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லை. நருட்டோ ஸ்டாப் ஆனதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா டப்பிங் இன்னும் முடிஞ்சிருக்காது. இது யூஸ்வல் தாங்க. ஆக்சுவலி நருட்டோ ஜப்பான்ல டெலிகாஸ்ட் ஆகும்போது கூட எல்லா சீசனும் கண்டினியூஸா அவங்க ஆட் பண்ணல. ஒவ்வொரு சீசனுக்கும் அவங்க பிரேக் எடுத்துப்பாங்க. அதுவும் வெரி லாங்காவே சில டைம் பிரேக் எடுத்துப்பாங்க. அந்த பிரேக்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வியூவர்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஏதாவது அதுல சரி பண்ண முடியுமா அப்படிங்கறத பார்த்து அது அனிமேஷனா இருக்கட்டும் இல்ல டப்பிங்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க அந்த பிரேக்கை யூஸ் பண்ணிப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பிரேக் தான் இப்போ வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த பிரேக் மேபி 1 மந்தா இருக்கலாம் இல்ல 2 மந்தா இருக்கலாம். அது ஓகே தான். ஏன்னா அந்த டைமிங்ல நம்ம வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்ல டப்பிங் பண்ண யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ பெயின் ஆர்க் வரப்போகுது. கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் மாதரா ஆர்க் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல எல்லாம் நருட்டோ பீக் லெவலுக்கு போயிடும். சோ கண்டிப்பா வெயிட் பண்ணி பாக்குறதுக்கு ஒர்த்தான ஒரு அனிமே தான் இந்த நருட்டோ ஷிப்புடன். சோ வெயிட் பண்ணலாம் கைஸ். கண்டிப்பா நருட்டோ ஷிப்புடன் சோனியில டெலிகாஸ்ட் ஆக தான் போகுது. என்னைக்கு இந்த அப்டேட் வந்த உடனே நான் நம்ம சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்றேன். சோ அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.